இயக்கத்துல ரஜினிகாந்தோட நடிப்புல இன்றைக்கு வெளியாக இருக்கின்ற கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை ரசிச்சு ருசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்கே அந்த மக்கள் கதறி அழுது துடித்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் லோகேஷ் கனகராஜோட நின்று ஸ்டைலா புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். தங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதை எண்ணி தூய்மை பணியாளர்கள் அரசிடம் அழுது புலம்பி கோரிக்கை வைத்த போது ஐயா ஸ்டாலினோட அன்பு மகன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவரும் கூலி திரைப்படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்தின் விமர்சனத்தை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டுக் கொண்டிருந்தார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம், ஆணவம், அதிகார திமிர்ல உழைக்கும் எளிய மக்களை இப்படியா கேவலமா நடத்துவீங்க? நாமெல்லாம் வரலாறுல படிச்சிருப்போம்ல, ரோம் நகரம் பற்றி எரியும் போது மக்கள் எல்லாம் சாகும் போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ரோம் நகரத்தின் அரசனான நீரோ மன்னன் வீட்டில் வாசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு. அது மாதிரி தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் போராடி கொண்டிருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த போராடும் மக்களை சந்திக்காமல் மிக ஓய்வாக திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வாழும் காலத்தில் நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் நவீன கால நீரோக்களாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நமக்கு காட்சியளிக்கிறார்கள். அந்த மக்கள் அப்படி என்ன கேட்டுட்டாங்க? ஐயா ஸ்டாலின் போகும்போது சுத்தம் பண்றது நாங்க தான். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல மீட்டிங் போடும்போது சுத்தம் பண்றது நாங்க தான். வேற எந்த மீட்டிங் போட்டாலும் சுத்தம் பண்றது நாங்க தான். நீங்க தனியாருக்கு எங்களை விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சிஎம்மா வந்தீங்க? எதுக்கு மேயர் பிரியா வந்தாங்க? எங்களை அங்க இருந்து வந்து எங்களை தனியார் கூட்டத்துக்காக வந்தாங்க. இதுக்குதான் வட சென்னையில பிறந்து வந்தாங்களா அவங்க? உனக்கு குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும், பொம்பளைங்க இருந்தா கூட நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேலை செய்ய நாங்க வேணும், உனக்கு கொரோனா டைம்ல பணத்தை தூக்க நாங்க வேணும். ஏசி ரூம்ல ஏசி கார்ல ஒண்ணு கேவ்ல இருக்கும் போது பிள்ளை கைய வச்சாதான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும். எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அமுதக்கரங்கள்னு ஒண்ணு போடுறீங்களே, 6 மணிக்கு அமுதக்கரங்கள் போறீங்க, தூய்மை பணியாளரை வச்சு வேலை வாங்குறீங்களா? ஒருத்தருக்குன்னு ஒரு இட்லி குத்துருப்பீங்களா? நீங்க தண்ணி குத்துருப்பியா? அப்படி போ. எப்படி ஓட்டு வாங்கும் போது மட்டும் அம்மா அம்மா, ஆனா டீ தண்ணி டிஃபன் வந்தா அப்படி போ. இதே ஒரு பேஷன் பிரிட்ஜ் போகும்போது சுத்தம் பண்றது நாங்க தான். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல மீட்டிங் போடும்போது சுத்தம் பண்றது நாங்க தான். வேற எந்த மீட்டிங் போட்டாலும் சுத்தம் பண்றது நாங்க தான். நீங்க தனியாருக்கு எங்களை விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சிஎம்மா வந்தீங்க? எதுக்கு மேயர் பிரியா வந்தாங்க? எங்களை அங்க இருந்து வந்து எங்களை தனியார் கூட்டத்துக்காக வந்தாங்க. இதுக்குதான் வட சென்னையில பிறந்து வந்தாங்களா அவங்க? உனக்கு குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும், பொம்பளைங்க இருந்தா கூட நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேலை செய்ய நாங்க வேணும், உனக்கு கொரோனா டைம்